மக்களே இங்க பாருங்க கிரீன் கொலக்காபலிய எவ்வளவு பெருசு. மக்களே அன்னைக்கு மதினா போயிருக்கேன். நாங்க சல்மான் அல் ஃபாரிஸ் தோட்டம் போனோம் மதினால. அங்க போனா பார்த்தா இங்க கொதக்காப்புளி மரம் இருந்துச்சு, நல்லா பெருசு, ஃபுல்லா பழங்கள் இருந்துச்சு. பார்த்ததோட எங்களுக்கே ரொம்ப ஆசை வந்துருச்சு பழத்தை புடுங்கணும்னு. என் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாம் பண்ணாங்க பழம் புடுங்குறதுக்கு. என்னமா மாஷா அல்லாஹ், ரெட் கலர் சாப்பிட முடியுமா? சரிம்மா சாப்பிடுறோமா. ஆக்சுவலி நாங்க மார்க்கெட்ல வாங்கி சாப்பிடறத விட இங்க நாங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிட்டது இன்னும் செமையா இருந்துச்சு. பிகாஸ் இந்த பழம் யூஸ்வலாவே கொஞ்சம் தோப்பா இருக்கும், பட் இங்க புடுங்கி சாப்பிட்டது வந்து தோப்பே இல்லை, ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த கலரை பார்க்கலே ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரியான பிங்கிஷ் ரெட் கலர்ல. மாஷா அல்லாஹ் சூப்பரா இருந்துச்சு. இனிப்புங்க போட்டு விட்டுரு. விஷத்தை வச்சு கொல்ல பாக்குறாங்க, நீனும் பாத்துக்கிட்டு இருக்க. விவசாயங்கிறம மக்களே இங்க பாருங்க, மம்மி கவுல எம்பூட்டு இருக்கு, என் கவுல எத்தனை இருக்கு? 1 2 3 5 6 8 9 11 12 தான் இருக்கு என் கையில. சல்மான் அல் ஃபாரிஸ் வந்து ஆக்சுவலி அவங்க ஒரு பெர்ஷியன். அவங்க வந்து உண்மையை தேடி, ஒரு உண்மையான ரிலிஜனை தேடி தான் மதீனாக்கு வருவாங்க. மதீனாக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லேஃபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சஹாபா எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வந்து ரிலீஃப் பண்ண சொல்லிட்டு இந்த தோட்டத்துல வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் நட்டி இருக்கிறாங்க. ஸோ நீங்க மதீனா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சல்மான் அல் ஃபாரிஸ் தோட்டத்துக்கு வாங்க. முந்திலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இப்ப எல்லாருமே உள்ள வரலாம். அண்ட் அவங்க நல்லா செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் அந்த வீடு மோஸ்க் இருக்கிற சைட்லாம் நான் வீடியோ எடுக்கல, நீங்க நேரடியா வந்து பாருங்க இன்ஷா அல்லாஹ்.